You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு தொடர்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்கு தேவன் உதவி செய்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொரு எபிசோட நம்ம பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஏராளமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்பதை இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களிலே ரொம்ப துல்லியமாய் அவர் பேசியிருக்கிறதை யோவான் பதிவு செய்திருக்கிறார். வசனத்தை ஆராய்கிறது நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழ்வதற்கு உண்மையாகவே அந்த வசனம் நமக்கு ஜீவனை தரும். ஆகையால் தொடர்ச்சி அந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்வதற்கு தேவன் கிருபை தருகிறார். தொடர்ச்சியாக இந்த சரித்திரங்களை பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்தின எல்லா விதமான காரியங்களும் இதுக்கு முந்தி போடப்பட்ட எபிசோடுகளில் ஒவ்வொன்றும் துல்லியமாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. போன எபிசோடின் தொடர்ச்சியாய் தான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து தொடர்ச்சியாக இதை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஆகையால் ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் நிச்சயமாய் உங்களோடு கூட இடைப்படுவார். வசனத்தின் வசனமாய் நீங்கள் கவனியுங்கள். நிச்சயமாய் வசனம் உங்களோடு கூட இடைப்படும். வசனத்தை முழுமையாய் நீங்கள் அங்கீகரிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்குரிய ஆரோக்கியமும் பலனும் தேவ தயவும் கடைசியில் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கக்கூடியதாய் இந்த வசனம் நம்மை மாற்றிவிடும். ஆகையால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்போ நேராக இந்த நிகழ்ச்சியில் போன நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை நிறைய வசனங்கள் நிறைய காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். யோவான் ஸ்தானனை குறித்து ஏராளமான காரியங்கள் தியானிக்கப்பட்டிருக்கு. இப்போ யோவான் ஸ்தானம் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதாக மத்திய எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாம் பேச போகிறோம். முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் மில்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். நம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ள கடந்து போக போகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெறுதல் என்கிற அந்த தலைப்பின் கீழாக இனி நாம் பார்க்க போகிறோம். 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். அவனிடத்தில் என்று சொன்னால் யோவான் ஸ்தானகனிடத்தில். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிட்டத்தட்ட 30 வயது உள்ளவராயிருந்தார் என்று வேத சரித்திரம் சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவனானார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவர் குடும்பத்தின் காரியங்களை செய்தார், பிதாவின் சித்தத்தையும் செய்தார். இப்போ பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்வதற்கு இயேசு தாமாகவே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் வருகிறார். யோவான் கொடுக்கிற ஞானஸ்தானம் மனம் திரும்புதல், பாவ அறிக்கை மற்றும் மன்னிப்பை குறித்து பேசுகிற ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. மார்க்குவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கென்றும் மனம் திரும்புதலுக்கென்றும் அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான். இதை குறித்து தான் அவனும் பேசுகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் என்று வசனம் சொல்லுது. அப்ப யார் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா பாவிகள் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும், மனம் திரும்புகிறவர்கள் தான் எடுக்க வேண்டும். இயேசு தாமாகவே தன்னை அவர் ஒப்பு கொடுக்கிறார். வேதத்துல நம்ம பார்த்தா நம்முடைய ஆண்டவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். பாவம் இல்லாதவராய் இருந்தார். பாருங்க,
அவருடைய பிறப்பிலே ஒரு பரிசுத்தம். லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்ப பாருங்க, மரியாளிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் எனப்படும், தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி பிறப்பிலே நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். தேவனுடைய குமாரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். யோவான் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துல 46வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? ஆண்டவர் சேலஞ்ச் பண்றார், என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்ப ஞானஸ்தானம் யார் எடுக்கணும்னா மனம் திரும்பி பாவிகள் தான் எடுக்க வேண்டும். இவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை அங்க சொல்றாரு, இது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. தேவனுடைய நீதியை நிறைவேற்றதான் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்ப பாருங்க, இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது அவர் பிறப்பிலே பரிசுத்தம் உள்ளவராய் அவர் இருந்தார். 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் கூட விதமாய் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் இல்லாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்துடைய தன்மைகளிலே நம்ம பார்க்கும் பொழுது பாவம் இல்லாதவர். ஹீப்ரூஸ்ல கூட 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலேயும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர். இப்ப ஞானஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது பாவிகளுக்கு தான் ஞானஸ்தானம். இவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறான். இருதயத்துல குத்தப்பட்டவர்களாகி அநேகர் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். ஆனா இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்னா, அவர் பாவியா இருப்பதினாலே அவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. பிதாவின் சித்தத்தை நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொன்னார். அதை நம்ம வரப்போகிறோம். அப்போ இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது குற்றமில்லாத பாவம் இல்லாதவர். எபிரேயர்ல எழுதும் பொழுது அவரை குறித்து மறுபடியும் 7ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல அழகா சொல்லப்படுகிறது பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். என்ன நல்லா அழகா சொல்லுது பாருங்க, அவர் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தன்னையே ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். வசனத்துல 1 பேதுருவில 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை. வஞ்சனை இல்லாத பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியராய் அவர் இந்த உலகத்துல வந்தார். அப்ப நம்ம கேட்கலாம், பின்ன ஏன் அவர் போய் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக யோவான் கிட்ட போனார்னா, அவர் தாமாகவே இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார். 15ஆம் வசனம் இப்போ சொல்லுது, யோவான் 3:15, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது என்று வேதத்துல இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப குற்றமுள்ளவராய் இல்லாதவராய் அவர் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா தன்னையே அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ எதற்காக ஒப்பு கொடுக்கிறார்னா, லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 14-15வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, வேலை வந்த பொழுது அவரும் அவரோடு கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களோடு கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன்.
பஸ்காவை நினைவு கூறும்படியாக. பழைய ஏற்பாட்டில் இந்த பஸ்கா என்று சொன்னால் ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர், கடந்து செல் என்று அர்த்தம். எகிப்து தேசத்தில் இவர்கள் இருக்கும் பொழுது கடைசியா ஆண்டவர் அனுப்பின வாதைகளிலே ஒரு வாதை இதுதான், தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாக வேண்டும். அன்று இரவு இஸ்ரவேல் வீட்டார் யாரெல்லாம் இந்த பஸ்காவை அனுசரித்தார்களோ, நல்ல ஆட்டு கடாவை அடித்து மெல்லிய மாவை பிசைந்து அவர்கள் அந்த ஆட்டை வெட்டி அதை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை வாசல்களின் நிலைகளிலே பூசி இருக்க வேண்டும். அப்படி வாசல்களின் நிலைகளிலே எந்த வீடுகளிலே ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள சங்கார தூதன் நுழைய மாட்டான். ரத்தம் பூசப்படாத வீடுகளிலே சங்கார தூதன் நுழைந்து மிருகங்களிலும் மனிதர்களிலும் தலைச்சன்கள் எல்லாம் அவன் கொன்றுவிட்டான். இந்த மரணத்திலிருந்து விடுதலையா பெறதான் இந்த பஸ்காவை அனுசரித்தார்கள். அதான் ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர். ரத்தத்தை கண்டால் கடந்து செல், இந்த வீட்டுக்குள்ளே செல்ல பாஸ் ஓவர், இதை கடந்து செல். இன்றைக்கு பாருங்க, இந்த பஸ்காவை புசிக்க தேவன் ஆசையா இருந்தார். கடைசியா அதை நினைவு கூறும்படியா, ஏன்னா இவரே கிருபாதார பலியாய் மாறப்போகிறார். இன்னைக்கு அதற்கு முன்னடையாளமாகத்தான் இதை சீஷர்களோடு அவர் பந்தி இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ச்சியாய் பின்னாடி வருகிற ஊழியர்களும் இதை குறித்து நாம் தியானிப்போம். இப்ப இந்த இடத்தில் இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிற காரியங்களை ரொம்ப துல்லியமாய் விவரமாய் நம்மத்தில விவரிக்கப்பட்டதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரெவரண்ட் மில்கிசேதக் அவர்கள் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபையின்படி நம்மோடு கூட அவைகளை விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். இதில் இன்னும் கூடுதலாக நம்ம இன்னும் நிறைய காரியங்களை கேட்க போகிறோம். நம்மத்தில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். 3ஆம் அதிகாரத்தில் ஏராளமான காரியங்களை படித்தோம். குறிப்பாக யோவான் ஸ்நானன் 13ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அவனிடத்தில் வந்தார். இப்போ யோவான் யார்? யோவான் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அதிகாரம் முழுமையாக பார்த்துருக்கிறோம். ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர். தற்செயலா இவர் செய்யலை, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினார். ஏற்கனவே தீர்க்க தரிசனத்தில் முன்குறிக்கப்பட்டவர். அப்புறம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தியை கொடுத்தவர். சரி, ஆண்டவர் யோவான் கிட்ட வர்றாரு. யோவான் அப்போ யோவான் பிரசங்கம் பண்ணும்போது பொதுவாக யூதர்கள் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க. யூதர்கள் ஞானஸ்நானம் எடுப்பதில்லை. பொதுவாக அவர்கள் அந்த ஞானஸ்நானம் என்கிற முறையை நாம விளக்கம் கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்க, சுத்திகரிப்புன்னு சொல்லி தங்கள் பாதங்களை கழுவுகிற அந்த முறையில் தான் சென்றார். இந்த இடத்துல இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது இந்த ஞானஸ்தானத்துடைய ஆரம்பம் தான். சரி, இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் அவங்க ஞானஸ்தானம் எடுப்பதில்லை. சரி, அவர்கள் அந்த தேவாலயத்துக்கு போகும்போது தெய்வீக காரியத்தை அந்த அனுசரிக்கும் போது புத்தகங்களை வாசிக்கும் போது, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அதை நம்ம படிக்கலை, இன்னார் இன்னார் இவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள், யோவான்ல இருந்து தான் தொடங்குகிறது. சரி, அப்ப யூதர்களுக்கு அந்த இடத்துல அவர் அந்த செய்தியெல்லாம் என்ன செய்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் அங்கதான் எடுக்கிறாங்க. மனம் திரும்புதலுக்காக பாவங்களை உணர்ந்து அதற்கேற்ற செய்தி யோவான் மூலம் புறப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட போது அவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இப்போ ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர்களோட சேர்ந்து இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர்களோடு அந்த கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் தேவைங்கிற செய்தியை புதிய ஏற்பாடு வலியுறுத்துகிறது. அப்போ அவர்களோட சேர்ந்து இயேசு வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவ குறித்து யோவானுக்கு தெரியும். ஆனால் இந்த ஞானஸ்தானம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே யோவானால் துவங்கப்பட்ட ஒன்று. ஆமாம், பரலோகத்தினால் அவருக்கு சொல்லப்பட்டு அதுக்கு முன்பதாகவே அவர் தொடங்குறார்கள் சொன்னது. இப்போ இவர் ஆண்டவர் பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர். பாருங்க, குறிப்பா ஆண்டவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார்னு சொல்லி இருக்கு. இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை உடைக்கிறவர் அல்ல, பிரமாணத்தை ஒரு புதிய கோணத்தில் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர். அப்படி இருக்கும்போது இவர் எங்க இருந்தார் இயேசு கிறிஸ்து? எங்கிருந்து அந்த வசனம் சொல்லுது, எங்கிருந்து வந்தாராம்? இயேசு முதல்ல யோவான் யாருன்னு பார்க்கிறோம். யோவானுடைய அழைப்பு. அவர் எப்படி அவர் கூட எங்க இருந்திருக்காரு?
யோவானும் இப்போ இதுக்கு முன்னாடி யோவான் வந்து அப்போ அவங்க அப்பா அம்மாவோட இருந்திருக்கிறாரு. கண்டிப்பா அது வரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறார். 30 வயது வரைக்கும் யோவான் வனாந்தரத்தில் இருந்தார் என்பதாக சொல்லப்படுது. வனாந்தரத்துக்கு வருவதற்கு முன்ன 30 அவரும் அந்த ஆசாரியன் வயசு வர வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட சகரியா எலிசபெத்து கிட்ட தான் இருந்திருக்காங்க. சரி. அந்த ஊழிய நாட்கள் வரும்போது, ஊழிய துவக்கம் வரும்போது அவர் அந்த யூதேயா வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார். காலத்தை பார்த்தா ஒரு 6 மாதத்துக்கு முன்ன. அதான் அப்ப இந்த 6 மாதத்திற்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவானுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க சொந்தக்காரவங்க. மாமிசத்தின்படி உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இப்பொழுது 6வது மாதம். அப்படி இந்த வார்த்தையை வைத்துதான் 6 மாதம்னு கணக்கிடுவோம். 6 மாதம். அப்போ உன் இனத்தாள் அப்படின்னு சொல்லும் போது சகரியா, எலிசபெத், அப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறவு முறை நம்ம அந்த எழுத்தின்படி நாம படித்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த உறவு அடிப்படையில இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த 30 வயது வரைக்கும் எப்படி எலிசபெத் வீட்டுல சகரியா வீட்டுல யோவான் இருந்தாரோ அதே போல மரியாள் யோசேப்பு வீட்டுல இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். ஆனா அவங்களுக்குள்ள பழக்க வழக்கம் இருந்திருக்கு, எல்லாம் அந்த குடும்ப பரஸ்பர காரியம் இருந்திருக்கு. அப்ப அந்த நிலையில் இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருந்தார்னா நாசரேத்துல இருந்திருக்காரு. நாசரேத் எங்க இருந்தது? கலிலேயாவின் வட மாநிலம். அந்த இடத்தை விட்டு கலிலேயாவை விட்டு நாசரேத்தை விட்டு இப்போ இவர் வந்து இங்க யூதேயா வனாந்தரத்துக்கு வர்றாரு. ஏன்னா அங்கதான் நம்ம யோவான் ஊழியம் செய்யறாரு. கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த ஊழியங்களை அந்த நிறைவேற்றி கொண்டிருக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்து அவர்களோட சேர்ந்து ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். அப்படின்னு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ 14ஆம் வசனத்துல நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? அவருக்கு தடை செய்கிறார். பெரியவரின் தெரியுது, வயசு பிரச்சனை. அதுல ஊழியன்னு வரும்போது இவர் பெரியவர் சிறியவர் இல்லை. ஏன்னா இவர் அழைக்கப்பட்ட, ஆனா யோவான் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் தனது நிலையை அவர் எல்லாரை விட பெரியவராய் இருந்தாலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக படிப்படியாய் அவருடைய பிறப்பு முதற்கொண்டு மரணம் வரைக்கும் எல்லா இடத்திலும் தன்னை எவ்வளவு தூரம் கீழ்ப்படிந்து அல்லது தாழ்மைப்படுத்தி அதை தான் அவருடைய சொல்லிலும் அவருடைய செயலிலும் இந்த தாழ்மையின் காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருவது. அப்ப யோவான் அவருக்கு தடை செய்து, ஏன் தடை செய்தார்னா காரணம் வந்து என்ன? இப்போ அவருக்கு தடை செய்தார்னா இவருக்கு தெரியுது நான் தப்ப. ஏன் தடை செய்தார்னா இவருக்கு ஏற்கனவே இவரை பத்தி சொல்லியிருக்காரு. என்னது? உங்க 11 படிக்கிறோம். அவர் யாருன்னு தெரியுது. அவருடைய பாதரட்சியின் வார அவிழ்க்க பாத்திரன் அல்ல, அவர் தான் தேவன். தூதன் சொன்னதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவ்வளவு பெரியவருக்கு வந்து நாம் போய் கொடுக்கலாமா? அவருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து சொந்தமா இருந்தாலும், ஆனா இவர் சொந்தமா இருந்தாலும் தான் மனிதன் இல்ல. நீங்க சொல்லும் பொழுது யோவான் அதிகாரத்துல யோவானே தான் வாயில சொல்றாரு. அதாவது 1ஆம் அதிகாரத்துல ஜான் சாப்டர் 1 verse 32 and 34 நம்ம பார்க்கும் பொழுது யோவானே அவருக்கு சாட்சி, அதாவது ஞானஸ்தானம் கொடுக்கறத குறித்து அவர் பேசுறாருங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினார். ஆவியானவர் இவர் மேல் இறங்குவதை நீ காண்பாயோ? அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்க வருகிறேன் என்றார். அங்க சொன்னாரு. தடை பண்றாரு. அதான் ஏன் தடை பண்றாருன்னா, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? ஏன்னா அதுக்கு முன்னதான் அவர் சொல்றாரு அவருடைய பாதரட்சியின் வாரை அழுவது செய்தி. இப்ப இவருக்கு வந்து எல்லாம் டோட்டல் செய்தி அறிவிக்கப்பட்டிருக்க. சரி, இல்லன்னா இவர் ஒண்ணு முட்டி போட்டிருப்பாரு அவர்கிட்ட. யோவான் வந்து இல்லப்பா நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கீழே விழுந்திருப்பாரு.
ஏற்கனவே முழு செய்தியும் தான் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் வந்ததே இயேசுவை வெளிப்படுத்ததான, அவருடைய முழு ஊழியத்தையும் வெளிப்படுத்ததான. அதனால ஒரு ஃபார்மாலிட்டின்னு வச்சீங்களா, இப்ப இவ்வளவு வெளிப்படுத்தியும் என்ன சொல்றாரு, இவர் வாயை மூடிக்கிட்டு தானே கொடுத்துருக்கணும். வாய அமைதியா சரி வாங்க நான் கொடுக்குறேன் அப்படிதானே பண்ணியிருக்கணும். இல்லை இல்லை, இவ்வளவு உங்களை பத்தி சொல்லி இருந்தோம், நான் மனுஷன்தான், நீ தேவன், உமக்கு நான் அதை செய்ய கூடாதுங்கிற அந்த மனுஷிகத்தை வெளிப்படுத்தும்படி இவர் பெரியவரா இருந்தாலும், 6 மாதம் பெரியவரா இருந்தாலும், முன்கூட்டியே வந்திருந்தாலும், தெளிவான ஊழியத்தில் சென்றிருந்தாலும், இயேசு கிறிஸ்து அந்த அவர் தேவன். அப்பதான் தடை செய்தான். அப்பதான் சொல்றாரு, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதற்கு நீ என்னிடத்தில் வரலாமா? அதற்கு ஆண்டவர் அந்த பதில கொடுக்கிறாரு 15ல. அடுத்து பாஸ்டருங்க பேசுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசப்படுகிறது. யோவான் ஸ்தானன் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய காலங்களில் தான் இந்த ஞானஸ்தானம் என்பது ஆரம்பிக்கிறது. அப்போது அதில் இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு முன்னே நிறையா ஜனங்கள் எடுத்திருக்கிறாங்க, மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம். அதில் ஏற்கனவே மில்கி அவங்க பேசும்போது சொன்னாங்க, அவர் அந்த ஞானஸ்தானம் எடுக்க அவசியம் இல்லை, ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அதனால தான் எடுக்கிறாரு. ஆனால் இப்போ இந்த பகுதியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க பேசும்போதும் ஒரு வசனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, யோவான் 1:31 அதுலேயும் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, எனக்கு சொல்லப்பட்டபடியே அவர் வந்து அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுப்பார். அதாவது எப்படி பரலோகம் ஒரு திட்டத்தை உலகத்துக்குள் நிறைவேற்றும் போது அதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறது என்பதை நாம் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து இன்னும் கூடுதலாக நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெய்குமார் அவர்கள் பேச போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட தேவ ஊழியர்கள் வழியாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்களை மறைத்து பேசி கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தேவனுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். யோவான் ஸ்நானகன் வழியாக அவரை குறித்தும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் சொல்லப்பட்ட காரியங்களை நம்முடைய வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் குறித்து சொல்லும் பொழுது அவர் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவர். அந்த ஒளி என்பது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அப்படி பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனுடைய எல்லா காரியத்தையுமே அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் சாட்சியாக அநேக காரியத்தை குறித்து வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். அதில் விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டியது ஞானஸ்தானத்தை குறித்தும் அந்த ஒளியை குறித்து அவர் சொல்லுகிறதை இங்கு மத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் தெளிவாக இங்கு எழுதப்படுகிறது. அப்பொழுது வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது என்று சொல்லி ஒரு கேள்வி போட்டால் எப்பொழுது என்று ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியத்தை பிரசங்கித்து வருகிற இந்த யோவான் ஸ்நானகன் இப்பொழுது ஞானஸ்தானத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டுமா? ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்பதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று அநேக கேள்விகள் இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதத்திலே தெளிவான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வாசகம். எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்பதை குறித்து பவுல் தெளிவாக மீட்கப்பட்டதான இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தின் வழியாக எல்லாரும் மேகத்தின் கீழ் இடம் எடுக்கப்பட்டாங்களா? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இவர்கள் யார்? இவர்கள் எகிப்து தேசத்தில 400 ஆண்டுகள் அடிமையாயிருந்த மக்கள். தேவன் மோசையின் வழியாக இவர்களை மீட்டெடுத்தார்.
எப்படி மீட்டெடுத்தார் என்பதை குறித்து ஏற்கனவே மில்கி பாஸ்டர் அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை அடித்து அந்த ஆட்டுக்கடாவின் ரத்தம் நிலைக்கால் பூசுகிற வேளையிலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், காக்கப்பட்டார்கள். அப்படி மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவன் நடத்துகிறார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து முன்னும் பின்னும் ஆண்டவர் நடத்துகிறார். நடத்தினாலும் அவர்களை கர்த்தர் ஞானஸ்தானத்துக்குள்ளாக அந்த மீட்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களை நடத்தினார் என்பதை குறித்து பவுல் தெளிவாக ஆணித்தரமாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 தெளிவாக இருக்கிறது. எல்லோரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்று எழுது. அப்படி என்றால் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறவர்கள் அடையாளம் என்பதற்கு, ரட்சிப்பின் அடையாளம் என்பதற்கு, விடுதலையாக்கப்பட்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் ஞானஸ்தானம். அதுதான் இந்த நாட்களிலே இந்த பாவத்தின் மீட்புக்கு, பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைக்கிறோன்றதுக்காக இந்த இடத்துல பார்க்கிறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டா 2 பக்கமும் தண்ணீர், மேல மேகம், அது சமுத்திரத்துக்குள்ள அவங்க நடக்கிறது தான் அங்க கொரிந்தியர்ல அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அந்த பாருங்க, அந்த இடத்துல இன்னொரு காரியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் என்பதை குறித்து பவுல் தெளிவாக எழுதுகிறார். மேகத்தினாலும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தின் வழியாக, மேகம் என்பது பிதாவாகிய தேவனை குறிக்கும், மோசை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும், பரிசுத்த சமுத்திரம் தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியாக தேவனை குறிக்கும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பரமேறுவதற்கு முன்பாக தன்னுடைய சீஷர்களை அழைத்து, நீங்க உலகமெங்கு போய் அநேகரை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்க அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளை இட்டவைகளை அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப இயேசு தெளிவாக சொல்றாரு, அங்க எந்த குழப்பமே கிடையாது. உலகமெங்கு போங்க, அநேகரை சீஷராக்குங்க, அவர்களுக்கு நீங்க என்ன கொடுங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால நீங்க என்ன கொடுங்க, ஞானம் கொடுத்த கூட சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை அவர்களும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ண. இது கட்டளை. இயேசு சொன்ன ஞானஸ்தானம் என்பது கட்டளை. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்து வெளியே வந்த பிறகு ஞானஸ்தானத்தும் என்பது அடையாளம், மீட்பின் அடையாளம், ரட்சிப்பின் அடையாளம். அது போல பூமியில் இருக்கிற மனுஷன் 4000 வருஷம் பாவம் என்னும் அடிமதனத்தில் இருக்கிறான். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரை 2000 வருஷம், ஆபிரகாமிலிருந்து இயேசுநாதர் வரை 2000 வருஷம், 4000 வருஷம் பாவம் என்னும் பாவத்தில மனுஷன் அடிமதனத்தில் இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷனுடைய பாவ நிவர்த்திக்காக பலியிட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவன், வேதம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை ஒன்றை தேவனே செய்யும்படிக்கு தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு ஒரு மீட்பின் திட்டம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பாவத்திலிருந்து சுத்தகரிக்க முடியாது. யோவான் ஸ்தானம் கொடுப்பது எல்லாம் பாவ மன்னிப்புக்கு, மனம் திரும்பியற்ற ஞானஸ்தானம். ஆனா இயேசுவின் மூலமாய் கொடுக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறோமே, என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாக்கும் ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் சுத்திகரிப்பின் ஞானஸ்தானம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களுக்கு நம்மை சுத்திகரிக்கும். எந்த ஆட்டுக்கடாவின் ரத்தத்துக்கு இந்த தன்மை கிடையாது, பாவத்தை மூடும். அது ஆட்டுக்கடாவின் ரத்தம் பாவத்தை மூடும், ஆனா பாவத்தை சுத்திகரிக்கிற தன்மை இயேசு. ஏன்னா அது மாசட்டாடு, தேவாட்டுக்குட்டி அவர். அதைத்தான் யோவான் ஸ்தானங்கள் சொல்வார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இன்னொன்னு ஒரு காரியம் சொல்றாங்க, இப்போ அப்போஸ்தலர் 2:38 அங்க பேதுரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. நீங்க இயேசுவின் நாமத்தை ஞானஸ்தானம் பெறுங்க, அப்போது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை அபிஷேகத்தை பெறுவீங்க அப்படின்றாரு. பாருங்க, இயேசு பெரியவரா பேதுரு பெரியவர் தான் என்னுடைய கேள்வி. இயேசு பெரியவர், தேவன், அவரால் அழைக்கப்பட்ட பேதுரு. இயேசு சொன்னது கட்டளை, பேதுரு சொன்னது அந்த சூழ்நிலை.
சூழ்நிலைக்கு 1வது நூற்றாண்டிலிருந்து 4வது நூற்றாண்டு வரை இயேசுவின் நாமத்தை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் மரண தண்டனை. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க கூடாது, அவர்கிட்ட சாட்சி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் மரண தண்டனை. வைராக்கியத்தில் எது செஞ்சாலும் இயேசுவின் நாமத்துல செய்யுங்க. இது ஒரு காரியம். ஏன்னா எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி மக்களை வஞ்சிக்கிற காரியம். இயேசுவின் நாமத்தில் பேச சொன்னாரு. அதே வேதத்துல, இதை நாம் கருத்திருக்கிற வேதத்துல 8 இடத்துல எந்த நாமத்தில் சொல்லாம அவர்களுக்கு இவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். ஏன்னா உதாரணம் சொல்றேன், எத்தோப்பியா நிதி மந்திரிக்கு பிலிப்பானவர் இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எந்த நாமம் உச்சரிக்கப்பட்டது எழுதப்படல. அதனால அது ஆதாரமா வச்சுட்டு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது எந்த நாமத்தை சொல்லக்கூடாது பாருங்க, எழுதி இருக்கிறது. பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, மந்திரிக்கு கொடுத்தாரு. இயேசுவின் நாமம் இல்ல, பிதா குமாரன் பரிசுத்தர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது அல்ல. ஆனா இயேசு என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம். இன்னொரு கேள்வி வருது எல்லாருக்கும். இயேசு 30ஆம் வயதிலே ஞானஸ்தானத்தை பெற்றார். ஞானஸ்தானம் ஏன் பெற்றார்? இயேசு அவர் பாவம் செய்யாத தேவனுடைய குமாரன் அல்லவா? அவர் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கு. இதுக்கு வேதம் தெளிவான சில காரியத்தை சொல்லுது. ஒன்று, யோவான் சொல்லும் பொழுது என்னை அனுப்பினவர் சொன்ன ஒரு காரியம். என்னை அனுப்பினவர், நீ பரிசுத்த ஆவியானவர் யார் மீது இறங்குவாரோ அவரே தேவனுடைய குமாரன் என்று நீ அறிந்து கொள்வாய். ஒரு அடையாளத்தை சொல்றார். அதைத்தான் யோவான் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 34, 33 இருக்கிறது. நானும் அவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று உனக்கு சொல்லி இருந்தார், எனக்கு சொல்லி இருந்தார். அப்ப யோவானுக்கு சொல்லி இருந்தார், அவரை அனுப்ப சொல்லி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் யார் மேல் வந்து இறங்குவாரோ அவர் தான் பரிசுத்த ஆவியினாலே உனக்கு என்ன கொடுப்பாரு? எல்லாருக்கும் ஞானஸ்தானம் தருவாரு. அப்ப அது மாத்திரம் இல்ல. ஏன் இயேசு ஞானஸ்தானம் எடுக்குன்னா இன்னொரு காரியம் ரகசியம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொன்னா அவருக்கு வயது எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? பிரதான ஆசாரியனுக்கு 30 வயது இருக்கணும். அப்போ எத்தனை ஆசாரியர்கள் இருப்பாங்க? பிரதான ஆசாரியர் ஒருவர் தான் இருப்பார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ள பிரவேசிப்பதற்கு கூட ஒரு வழிதான் இருக்கும், 2 வழி இல்ல, ஒரே வழிதான் இருக்கும். ஒரே பிரதான ஆசாரியன் தான். மற்றவர்கள் ஆசாரியன் இருப்பார். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியம் செய்வார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் தான் ஊழியம் செய்யணும். அப்போ அந்த பிரதான ஆசாரியனுக்கு வயது 30. அப்போ இயேசு 30ஆம் வயதிலே பிரதான ஆசாரியன் ஊழியத்தை செய்வதற்கு அவர் என்ன செய்தார்? தன்னையே ஒப்பு கொடுக்கிறார். அவர் நேரம் வந்து விட்டது. அவர் எதற்காக பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம் நிறைவேற்றும்படியாக அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்யணும் தெரியுமா? தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் இயேசு அந்த அவர் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானத்தை பெறல, பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக முன் அடையாளமாக ஞானஸ்தானத்தை பெற்றாரை தவிர அவர் பாவி மனம் திரும்ப ஞானஸ்தானம் அது பெறல. அது மக்கள் மாத்திரம்தான் செய்யணும். ஞானஸ்தானம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்க, நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஞானஸ்தானம். இயேசு எடுத்த ஞானஸ்தானம் பிரதான ஊழிய செய்வதற்காக எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். இப்படி ஞானஸ்தானத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்கிறது. தொடர்ச்சி ஊழியர்கள் பேசுவாங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் தெளிவுபடுத்தப்படுகிறது. நாம் எடுக்கிற ஞானஸ்தானம் நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்பினோம் என்பதுக்கு ஒரு அடையாளமாக எடுக்கப்படுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து எடுத்த ஞானஸ்தானம் அவர் பிரதான ஆசாரியனாய் தன்னை சுத்திகரித்து கொண்டு, ஒரு விஷயம் என்னன்னா அவர் அவைகளை நிறைவேற்றுவதற்கு, ஏன்னா ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றார். இயேசு சொல்றார், நானே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அவரை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவரே ஒரு அடையாளமாய் நமக்கு ஒவ்வொன்றும் செய்து காண்பித்து அவர் கடந்து போனதை நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். கடைசியாக இந்த எபிசோடு நம்மத்தில் கூடுதலாக நம்மத்தில் பிஷப் ரெவரண்ட் பெனியோசை அவர்கள் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை, இந்த வசனத்தின் ஆதாரங்களை நம்மோடு கூட பேச போகிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஞானஸ்நானத்தை குறித்து நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம், கேட்டோம். இதில் குறிப்பாய் ஏன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், ஞானஸ்நானம் எடுப்பதற்கு காரணம் என்ன,
இன்றைக்கு அநேகரை பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அப்படி என்றால் அந்த ஞானஸ்நானம் எடுப்பதின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, ஞானஸ்நானம் என்று சொன்னால் அது இயேசுவின் கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படி என்றால் முதலாவது ஞானஸ்நானம் இயேசுவின் கட்டளை. அப்போ நாம என்ன செய்யணும்? இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் முதலாவது. இரண்டாவதாக அப்போஸ்தலருடைய கட்டளையும் அதுதான். காரணம் என்ன என்று கேட்டால், நாம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்படியென்னால் நாங்கள் என்ன வசனத்தை எல்லாம் கேட்கும் போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய், இப்போ அங்கே அப்போஸ்தலரிடத்துல கேட்கிறார்கள். அப்போ பேதுரு என்ன சொல்லுகிறார்? அதை வாசித்து பார்க்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி, அப்போ நல்ல கவனிங்க, முதலாவது மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க எந்த நாமன்றதை நான் சொல்லல, ஞானஸ்நானத்தை மட்டும் நான் சொல்றேன். ஏன்னு கேட்டா, எந்த நாமம் என்ற வாக்குவாதத்தை விட ஞானஸ்நானம் ஏன் பெற வேண்டும், இதுதான் ரொம்ப முக்கியம். முதலாவது நாம் பார்த்தோம் இயேசுவின் கட்டளை. அப்போ இயேசுவின் கட்டளை மட்டுமல்லாதபடிக்கு அப்போஸ்தலருடைய உபதேசத்துல முதலாவது மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படிதான் சொல்லணும். என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது இயேசுவின் கட்டளை. இயேசுவின் கட்டளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில். நான் இப்போ பொதுவா ஞானஸ்நானத்தை பற்றி பேசுறேன். அப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஞானஸ்தானத்தை குறித்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதிகளில் உள்ள அநேக வசனங்கள் நமக்கு இன்னும் அநேக காரியங்களை நமக்கு நிச்சயமாய் கற்றுக் கொடுக்கும் என்பதை நம்புகிறேன். ஆனால் நேரம் முடிகிறதுனால நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ரெவரண்ட் பெனேசாய் அவங்க தொடர்ச்சியாக நம்ம மத்தியில் அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேச போகிறார்கள். ஆனால் நீங்கள் அதை அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு காரணம் நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்துக்குள்ளாக நம்ம முடிக்கணும். அடுத்த எபிசோடுக்குள்ளே போகும்போது தொடர்ச்சியாய் ஏன் இந்த ஞானஸ்தானம், இயேசு என்ன செய்தார் என்பதை, இந்த வசனங்களை குறித்து முழு விவரங்களை நாம் படிப்படியாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஆகையால் இந்த எபிசோடை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் வசனத்தை வாசிங்க. நல்லா வசனத்தை வாசித்து நல்லா கேட்டு இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை படித்து அப்படியே நீங்கள் பின்பற்ற ஆரம்பிங்க. உலகத்தில் உள்ள எல்லாமே உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். கர்த்தர் தம்முடைய மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். வசனத்தில் உறுதிப்படுங்கள். நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் தேவனை உன்னிற்று கவனித்து அவர் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் செய்ய கவனமாக இருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.